யாருப்பா மறுபடியும் இந்த பயோபிக் ட்ரெண்டிங் ஆரம்பிச்சது என சினிமா ரசிகர்கள் ரொம்பவே புலம்பிட்டு வராங்க. எல்லாம் வேற யாரு, நம்ம தனுஷ் பண்ண வேலை தான். கொஞ்ச நாள் மறந்து இருந்த இந்த ட்ரெண்டை இளையராஜா படத்தின் மூலம் ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் பயோபிக் படமாக தான் இருக்கும். தனுஷ் நடிக்கிறாரு சரி, அதுக்கு ஏன் அவர் இளையராஜாவோட பயோபிக்கை தேர்ந்தெடுக்கணும்? இதுதான் சில பேருக்கான கேள்வி. தனுஷ் அதாவது சாமி மாதிரி மதிக்கிற ஒரு கேரக்டர் யாருன்னா நம்ம இசைஞானி இளையராஜா. அதனால தான் அவர் அந்த பயோபிக்கை சூஸ் பண்ணாராம். இளையராஜா கதைனா எக்கச்சக்க சர்ச்சை இருக்குமே, எல்லாத்தையும் உண்மையா சொல்லுவாங்களான்னு ஒரு கேள்வி வரும். அது எப்படிங்க சொல்ல முடியும்? எப்படியும் இளையராஜா கஷ்டப்பட்டு மியூசிக் டைரக்டர் ஆகி முதல் பார்ட் ஹிட் ஆகிறதோட படம் பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்க. தனுஷுக்கு இந்த படம் ரொம்ப பெரிய கனவு படம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பயோபிக்ல நடிக்கிறது தனுஷுடைய மிகப்பெரிய கனவா இருந்துட்டு வருது. இதை கேட்கும்போது தனுஷுக்கு என்னன்னா முன்னாள் மாமனார் மேல இவ்வளவு பாசமா அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணலாம். இன்னொரு பக்கம் அவரோட முன்னாள் மனைவிய பஞ்சாயத்துக்கு இழுத்துருவாங்க. ஆனா இதெல்லாம் வேற பக்கம் இருக்கட்டும், தனுஷ் நினைச்சா ரஜினி பயோபிக் எடுக்க முடியுமா? இதுதான் ரொம்ப முக்கியம். அது எப்படிங்க முடியும்? அவங்க குடும்ப விவகாரம் எல்லாம் தெரியாது, நிறைய பேர் சொல்லுவாங்க. தனுஷ் நினைச்சாலும் ரஜினி பயோபிக் வராது. ஆனா அதுக்கு காரணம் குடும்ப சங்கதி எல்லாம் இல்லைங்க, தனுஷும் இல்லை. யார் ஆசைப்பட்டாலும் சூப்பர் ஸ்டார் பயோபிக் வரவே வாய்ப்பு கிடையாது. தலைவர் நினைச்சா மட்டும்தான் அது சாத்தியம். ஏன் இந்த மாதிரி சொல்றேன்? அதாவது ரஜினியே இதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காரு. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் ரஜினியோட போய் பயோபிக்கை பற்றி பேசியிருக்காரு. அதுக்கு ரஜினி, பயோபிக்னா எல்லாமே உண்மையா இருக்கணும், நான் என் உண்மைய கதையை சொன்னா மக்கள் என்னை வெறுத்துருவாங்க, அதனாலதான் நான் பயோபிக்கை எடுக்க வேணான்னு சொல்லிட்டேன். மேலும் மேலும் நான் மக்களுக்காக நல்லது செய்யறதை மட்டும்தான் விரும்புகிறேன். அதனால் என்னோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியாது. அதனால் என்னோட பயோபிக்கை யாரும் எடுக்காதீங்க, மக்களுக்கு அது புரியாது. உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. தலைவர் எங்கே போனாலும் உண்மையை தான் பேசுவார். இருந்தாலும் அப்படி ஒரு படத்தில் சிவகார்த்திகேயன் இல்லைன்னா தனுஷ் சிவாஜி ராவ், அதாவது நம்ம ரஜினி கேரக்டரில் ஸ்டைலாக பஸ் கண்டக்டராக வரதை பார்க்க ஆசையாக தான் எல்லாருக்கும் இருக்குது. சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் நடிக்கலான்னு நினைச்சாரு ரஜினியோட பயோபிக்ல. ஆனால் அவருக்கும் அது கனவாக தான் போச்சு. இனி வரப்போகிற காலங்களில் அது நடக்குமா இல்லையான்னு பார்ப்போம். உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற விஷயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.